முதல் தரமானது என்னன்னா, அவங்க பிறப்பிலேயே அந்த அமைப்பு இருக்கணும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குதோ, பிறவி கலைஞனாக இருக்காங்களோ, அவங்களாம் ஜென்ம ஜென்மமாக அவங்க வந்து அந்த ஃபீல்டில் வந்து இருந்திருக்கிறாங்க. அல்லது ஜென்ம ஜென்மம் முற்ஜென்மத்திலேயாச்சும் அவங்க அதில் இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது எதாக இருந்தாலும் சரி, புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை, ஞானம், வீரம் இப்படின்னு அழியாத செல்வங்கள் சரஸ்வதியோடது. அழியக்கூடிய செல்வங்கள் மகாலட்சுமியோடது. மகாலட்சுமியோட செல்வங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகும்னாக்கா, அந்தந்த ஜென்மத்தில் விட்டுட்டு போயிடணும். நெத்தியில் வைக்கிற ₹1 கூட இங்கேயே போயிடும், கொண்டு போக முடியாது. ஆனால் சரஸ்வதி கிட்டேருந்து கற்றுக்கிறதுலாம் என்ன ஆகும்னாக்கா, ஜென்ம ஜென்மத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், கூடிக்கிட்டே இருக்கும் ஒழிய குறையவே குறையாது, மறக்கவே மறக்காது. நீங்கள் எப்பவும் பார்க்கலாம், படிக்காத மேதைகள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கி தான் படிக்கலை, பூர்வ ஜென்மத்தில் படிச்சிருப்பாங்க. பன்மொழி புலவர்கள் இருப்பார்கள், மல்டி லாங்குவேஜ் பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க, பல லாங்குவேஜ் பேசுவாங்க. எல்லாம் பூர்வ ஜென்மத்தின் தொடர். ஸோ ரொம்ப தரமானது என்ன அப்படின்னா, பிறவியிலே வரக்கூடியது. இப்போ அவங்களுக்கு என்ன வேணும், அது அடுத்தது ரெண்டாவது ஆள் அப்படி யார் அப்படின்னா, அவங்க வந்து பயிற்சியால் வரக்கூடியவர்கள். அவங்க போயிட்டு ஒரு கராத்தே கிளாஸில் சேர்ந்துக்கலாம், அவங்க போய் ஒரு மண்பாண்டம் செய்கிற கிளாஸில் சேரலாம், அவங்க ஒரு வீணை கற்றுக்கலாம், அவங்க ஒரு டான்ஸ் கிளாஸில் போய் சேரலாம், ஒரு பாட்டு கச்சேரியில் போய் பாட்டு மிஸ்ஸுக்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம், இப்படி ஜோசியர்கிட்ட போய் கற்றுக்கலாம். இப்படிலாம் போயிட்டு கற்றுப்பாங்க. அது பயிற்சியால் வரும். பயிற்சியால் வரக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அவங்க ஒரு லெவலுக்கு மேலே வளர மாட்டாங்க, 2ஆம் தரத்திலே இருப்பாங்க. 2ஆம் தரத்திலே இருப்பாங்க. இன்னொருத்தர் இருக்காங்க, அனுபவஸ்தர்கள். அனுபவத்தின் மூலியமாக வரும். ஒருத்தர் வாழ்க்கையில் 30 வயசு வரைக்கும் இல்லை 50 வயசு வரைக்கும் அவர் வந்து ஒரு 45-50 வயசு வரைக்கும் வந்து நல்லா நார்மலாக இருப்பார், சாமியோ கும்பிட மாட்டேன், எதுவும் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு அவருக்கு 7.5 சனி வந்து அவர் வாழ்க்கையை அப்படியே பரட்டி போட்டு அவர் நிராயுதபாணியான மாதிரி எல்லாமே போய் நடுத்தரில் நிற்பார். அப்படி நிற்கிறவர் என்ன பண்ணா, எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஜோசியரை பார்ப்பாங்க, அது இதெல்லாம் பார்ப்பாங்க, அப்படியே கற்றுப்பாங்க. கடைசியாக வந்து அவங்க ஜோசியரை ஆகிடுவாங்க. அவங்க வாழ்க்கையும் ரீபில்ட் பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கையை. அப்படி அனுபவத்தில் வரும் அவங்களுக்கு. சில பேர் நிறைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் செஞ்சு ஓட்டாண்டியாக போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தா பின்னாடி ஞானி ஆகிடுவாங்க.